லாசரு என்ன செய்யறாரு உயிரோடு? இந்த சம்பவத்தை வச்சு செத்து போன வீட்டுல எல்லாம் போய் நாமளும் ஜெபம் பண்ணி உயிரோடு எழுப்பலாமா? இந்த வசனம் அருமையா இருக்கும். லாசரு நித்திரையா இருக்கிறான் அப்படின்னு இயேசு சொல்லுவார். அவருடைய நித்திரை தேவநாமத்தின் மகிமைக்காக இருக்கிறதுன்னு இயேசு பேசுவார். நல்லா கவனிங்க. ஒருத்த குருடனா இருக்கிறான். அந்த குருடனா இருக்கிறவனை பார்த்து யூதர்கள் கேட்கிறாங்க, இவன் குருடனாய் பிறந்து இவன் செய்த பாவமா இவன் பெற்றார் செய்த பாவமான்னு இயேசு அவங்களாம் இயேசுவை பார்த்து கேட்கும்போது இயேசு சொல்றாரு, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றார் செய்த பாவம் அல்ல, இது இவன் தேவநாமத்தின் மகிமைக்காக இப்படி பிறந்திருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? சிலரை தேவன் அப்படி கண்களை திறப்பார். கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காக அந்த குருடன், அந்த பர்டிகுலர் அந்த குருடன் கர்த்தருடைய மகிமைக்காக குருடனா இருந்திருக்கான். எல்லா குருடனும் அப்படி இல்லை. ஒருத்த விசுவாசி மரிச்சதுக்கு அப்புறம் 4 நாள் உட்கார்ந்து அழுதுறாங்க. இயேசுநாதரே எழுப்புங்க எழுப்புங்க. ஓ லாசருவை எழுப்பினீங்க தேவன், உம்முடைய வல்லமை குறைந்து போகவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை இப்படி பாதிக்காங்க. 4 நாள் உட்கார்ந்து பாடியில நாத்தமே வந்துருச்சு. போலீஸ் எல்லாம் வந்து போலீஸ் கேஸ் ஆகி இவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி பெரிய பிரச்சனையாக கிளப்பி விட்டாங்க. விசுவாசி நல்லா கவனிங்க. ஒருவனை உயிரோடு எழுப்பணும்னு தேவ திட்டம் இருந்தா மட்டும்தான் அதை செய்யணும். வழிய நாம பைபிள் எப்படி இருக்குன்னு போய் உயிரோடு எழுப்ப போயிடக்கூடாது. டிபிஎம் சபையில் ஒரு பாஸ்டருக்கு ஒரு மூத்த போதகர் 6 நடந்துகிட்டு இருக்கு, திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. திடீர்னு மாரடைப்பு வந்து அப்படியே கவிழ்ந்து விழுந்துட்டார். இவங்க சுத்தி இருக்கிற துணை பாஸ்டர் விசுவாசிகள் என்ன பண்ணிட்டாங்க, கூடி சுத்தி நின்று ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ ஆண்டவரே மாரடைப்பு போக்குவீராக. பாஸ்டர் எந்திரி போயிட்டாரு. அவர் கொஞ்சம் செத்து போயிட்டார். ஜெபம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கொண்டு போய் என்ன செய்ய, வேற வழியில ஆள் செத்துறது மாதிரி தெரியும் கொண்டு போயிருக்காங்க. அவர் செத்து 1/2 மணி நேரம் ஆச்சுடா அப்படின்னு இருக்காங்க. அப்பயே அவர் மாரடைப்பு விழுந்து வேணே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி தூக்கிட்டு போய் காப்பாத்திருக்கலாம். இவங்க சுத்தி 1/2 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த பாஸ்டர் உயிரோடு எழுப்ப வேண்டும் தேவன் திட்டம் இருந்தாதான் எழுப்பாரு. நீயா எதுக்கு கேட்கிற? அப்படி நீ ஆசைப்படுறங்கிறக்காண்டி உலகத்துல இருக்க எல்லா பயிரும் உயிரோடு எழுப்பிட்டான். அந்த உலகத்தை ஒரு வேலையும் சாக மாட்டான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, எல்லாரும் பிறக்கணும், மரணிக்கணும், மரணத்துக்கு அப்புறம் நித்திய ஜீவனுக்கு போகணும் தான் தேவ திட்டம். இந்த பூமியை சாகாமே இருக்கணுங்கிறது தேவ திட்டம் கிடையாது. நம்ம உலகத்துல எப்ப வேணாலும் நமக்கு சாவு வரலாம். இப்ப பேசிக்கிட்டு இருக்க நான் நாளைக்கு கூட செத்து போயிடலாம். தப்பே இல்லை. என்னுடைய வாழ்வு அவ்வளவுதான். என் வேலையை நான் முடிச்சுட்டா நான் மறிக்கிறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம். ஆனா என் வேலை முடிஞ்சு எனக்கு கடவுள் எடுத்து எனக்கு சந்தோஷம் தான். பவுல் சொல்றாரு, நான் அவரிடத்துல போறதுக்கு தான் சந்தோஷப்படுறேங்கிறாரு பவுல். எப்போது இந்த தேகத்தை விட்டு அவரோடு கூட இருப்பேன் என்கிறத அவர் துடிச்சாரு. ஏங்கினார் அதுக்காண்டி. வாஞ்சையாவும் இருந்துச்சு. எப்போது இந்த தேகத்தை விட்டு பாடியை விட்டு நான் போவேன், எப்போது நான் தேவனோடு கூட போய் சஞ்சரிப்பேங்கிற ஆசைப்பட்டுட்டே இருந்தார் பவுல். அப்ப தேவ திட்டத்தை உணர்ந்து நாம் எதையும் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இங்கே லாசருவை எழுப்புவது தேவ திட்டம். தேவன் எழுப்பினார், தேவன் மகிமைப்பட்டது. அதுக்காண்டி எல்லாரையும் போய் தேவன் எழுப்ப வேண்டும் என்று நான் நினைக்க என்ன செய்யக்கூடாது, கூடாது. அதனால தேவ திட்டத்திலே இருங்க. தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். ஆனா அவர் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய விடுங்க. அவரை கட்டாயப்படுத்தி எந்த நன்மையும் நமக்கு வேண்டாம். அவளை பலவந்தப்படுத்தி எந்த நன்மையும் நமக்கு வேண்டாம். அவர் தம்முடைய விருப்பத்தின்படி அதை செய்ய தேவ சமூகத்தில் விட்டுக் கொடுக்கும்.